வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் 1000 ரமண சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் முற்பட்டது. பழமையான திருக்கோவில். இந்த கோவில் செஞ்சிக்கோட்டை அருகில் உள்ளது. கோபுரத்தை பார்த்தால் வியப்படைவீர்கள். மிகவும் பழமையான கோவில். செஞ்சிக்கோட்டை செஞ்சி மாவட்டம் திருவண்ணாமலை அருகில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செஞ்சியிலிருந்து பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள். நன்றிங்க ஐயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலின் உள்ளே. இப்பொழுது ஹாய் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் தான் செஞ்சிக்கோட்டை. இங்கே தான் வந்து அமர்க்களம் படத்தில் சத்தம் இல்லாமல் தனிமை கேட்டேன் இந்த பாட்டு இந்த இடத்துல தான் அஜித் ஷாலினி பாடல் பெற்ற கோவில். இது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். அமர்க்களம் படத்தில் வர பாட்டு பூராமே இந்த படத்தில் தான் அந்த பாட்டு பூராமே இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான கோவில். முடிந்தால் ஒரு முறை அனைவரும் தரிசனம் செய்து வரவும். இந்த கோவில் செஞ்சிக்கோட்டையில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ரொம்ப சிறப்பான கோவில். பாருங்கள், மலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும். பழைய காலத்து கோயில். தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோவில் பார்த்திங்களா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செஞ்சியில் உள்ள மிகப்பெரிய கோவில் இது. இந்த செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள இது பார்த்திங்களா, அதாவது முத்தையாளு நாயக்கர் காலத்தில் இந்த கோவில் கட்டினாங்க. 1540 to 1550 CE. இது வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலை. செஞ்சிக்கோட்டையில் கோயில்களும் குளங்களும் மேடை பகுதிகளும் மற்றும் கல்யாண மஹால், நாட்டியசாலை, இந்த மாதிரி மசூதி ஆகிய கட்டப்பட்ட பகுதிகள் நிறைய இருக்குது. இருந்தாலுமே இந்த வைணவ கோவில் அப்படின்னா கோட்டை பகுதியில் அரங்கநாதர் கோயில், வேணுகோபால சுவாமி, வெங்கடரமண கோவில், பட்டாபிராம சுவாமி கோவில் ஆகிய கோயில்கள் நிறைய அமைஞ்சிருக்குது. இவற்றில் பிரதானமானது அப்படின்னா வெங்கடரமண சுவாமி கோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. அமர்க்களம் படம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பழைய காலத்து கோவில். இந்த கோவிலில் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கிற சிற்பங்கள், விஷ்ணுவின் அவதாரங்கள், புராண காட்சிகள், இந்த மாதிரி நிறைய நுழைவாயில் 2 பக்கங்களுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும். தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கலோட கடையும் காட்சி சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த கோவிலில். இந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை அப்படின்னா இந்த கோவில் நன்கு திட்டமிட்டு ஒரு பெரிய கோவில் கட்டிடமைப்பு. ராமாயண காட்சிகள், விஷ்ணு அவதாரம் மற்றும் சதுர மனிதன் புராணங்கள் சித்தரிக்கும் வண்ணம் நுழைவாயில் 2 பக்கமே இருக்குது இந்த கோவிலில். 17ஆம் நூற்றாண்டு ராம் செட்டி அல்லது மராட்டி ஆட்சியின் போது கீழ் 18ஆம் நூற்றாண்டு ராம செட்டி அவர்களால் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சக்கரகுளம் நிர்மல நாயக்கனால் நிர்ணயிக்கப்பட்டது, நதிக்கு செல்லும் பாதையில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கடரமண சுவாமி கோவில் அருகில் வராக நதிக்கரையில் சக்கர பெருமாள் கோவில் ஒன்றையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தேசிங்கு ராஜாவின் உடல் சக்கர குளத்திற்கு அருகே தகனம் செய்யப்பட்டது அப்படின்னு இதன் அருகில் இயற்கையாகவே ஒரு பெரிய கருங்கல் பாறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அரங்கநாதர் கோவில் ராஜகிரியின் உச்சியில் அரங்கநாதர் கோவில் இருக்குது. இந்த கோவில் உண்ணாலியில் அரங்கநாதர் உருவம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.